சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய முதல் பகுதி. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு அவரை நமக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்கு போதிக்கிறவராக, கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது ஒரு டீச்சராக ஆண்டவர் இன்றைக்கு அவரை அடையாளப்படுத்துகிறார். ஆமேன். அவர் எந்தெந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு போதிப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவாகவே டீச்சர்ஸ் நம்மளுக்கு என்ன காரியங்களை போதிப்பாங்க? நம்மளுக்கு அறியாத காரியங்கள், தெரியாத காரியங்கள், புரியாத காரியங்கள், இதை எல்லாவற்றையும் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க? நமக்கு எடுத்து அதை அறியப்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் அதை புரியும்படியாக போதித்து அதை என்ன செய்வார்கள்? நமக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுப்பார்கள். அப்படிதானே? அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய போதித்து அவர் வழிநடத்த வேண்டுமானால் நம்மளும் அவருடைய டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு தெரியாத காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? தெரியப்படுத்தி, உங்களுக்கு புரியாத நிறைய காரியங்கள் இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், வேதத்தில் இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியாருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலையும் சரி, நம்முடைய ஊழியத்தின் பாதையில், ஒருவேளை வேலை, பிஸ்னஸ் ஏதாவது செய்து கொண்டிருந்தோமானால் அந்த பாதையில், எந்த பாதையில் நம்ம நடக்கிறோமோ அந்த பாதையில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்களேன், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அப்போ நம்ம கற்றுக்கொள்கிறது பெரிய காரியம் கிடையாது. ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்போது அந்த கற்றுக் கொடுத்த காரியங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். அப்படி நிலைத்திராமல் போயிட்டோன்னா அதில் எந்த பயனுமே இல்லை. அதனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எனக்குள் நிலைத்திருங்க, நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த பிரயோஜனமானவைகளை நாம் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிப்பதன் மூலமாக மாத்திரம்தான் அதில் நிலைத்திருக்க முடியும். நாம் கற்றுக்கொண்டவைகளை மறந்து விட்டோமானால் அதில் நிலைத்திருக்க முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் இந்த வேதத்தில் இருந்தும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், நம்முடைய ஊழிய பயணத்தில், நாம் செய்கிற வேலையில், பிஸ்னஸில் எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தர் அதில் நம்மளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்து நடத்த ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். கற்றுக்கொண்டவைகளை நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக தான் அந்த காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு போதித்து, உங்களை கற்றுக் கொடுத்து, உங்களை நடத்துவாராக, ஆசிர்வதிப்பாராக. அதை நிலைத்திருக்க நாம் ஒரு தீர்மானம் எடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆமேன். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இசப்பா, நீர் எங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் எங்களை நடத்தி கொண்டு வருகிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாங்கள் கடைபிடித்து அதில் நிலைத்திருக்க தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தருவீராக. இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக. நீர் எங்களுக்கு ஒரு டீச்சராக இருந்து, போதகராக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை கற்றுக் கொடுத்து நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.